வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போறேன்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லி இருக்கிறது அரசியல் வட்டாரத்துல சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. செங்கோட்டையனுடைய திட்டம் என்னவாக இருக்கும் என்பதை விவரிக்க இணைஞ்சிருக்காரு சிறப்பு செய்தியாளர் கார்கே. வணக்கம். இதற்கு முன்னாடி திரு செங்கோட்டையன் அவருடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது? இப்ப அவருடைய இந்த முடிவு அரசியல் வட்டாரத்துல எந்த அளவுக்கு பேசு பொருளாக இருக்கு? நிலவரம் என்ன கார்கே? செங்கோட்டையன் அதிருப்தியில் இருக்காரா அப்படின்றதா அரசியல் அரங்கத்தில் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. செங்கோட்டையனுடைய அதிருப்தி இது முதல் முறை அல்ல, 2வது முறை. முதல் முறை என்ன நடந்தது, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். செங்கோட்டையனுடைய முதல் அதிருப்தி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஏற்பட்டது. என்ன அப்படின்னா, ஒரு விழாவில், விவசாய சங்கங்கள் நடத்தின விழாவில், விவசாயிகள் நடத்தின பாராட்டு விழாவில் அதிமுகவுடைய முன்னோடிகள், அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர்களுடைய படம் இடம்பெறலை அப்படின்னு கொங்கு மண்டலத்தில் நடந்த நிகழ்விலேயே எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய படங்கள் புறக்கணிக்கப்பட்டது. அதனால அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னதுதான் அதிருப்தியின் முதல் குரலாக இருந்தது. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. பணிகளை துவங்கிய நேரத்தில் இந்த துவங்குவதற்கு அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்தில் கவனத்திற்கு எடுத்து சென்றேன். அடுத்தது, அதிமுக நடத்திய கூட்டங்களை அவர் புறக்கணித்தார். அவர் தனியாக கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டங்களில் அவர் ஏதாவது பேசுவார் அப்படின்ற கேள்விகள்லாம் ஏற்பட்டது. அதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது. தனியாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனைகளும் கவனிக்கத்தக்க ஒன்றாக இருந்தது. சரி, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய படங்கள் புறக்கணிக்கப்பட்டது, இதற்கு பதில் என்ன அப்படின்னு அதிமுக தரப்பில் கேட்டப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு விளக்கம் கொடுத்தார். அதை பார்த்துடலாம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயிகள் கூட்டமைப்பு தான் ஏற்பாடு செஞ்சது. ஏன்னா விவசாயிகள் கூட்டமைப்பு சர்வ கட்சி, எல்லா கட்சியும் அதில் இருக்காங்க. எனவே அந்த வகையில் தான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். செங்கோட்டை நடத்தின தனி கூட்டத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படின்றது, எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது, என்னை சோதிக்காதீங்க அப்படின்னாரு. அவர் சொன்ன அந்த விஷயத்தை கேட்கலாம். தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் மறந்து விடக்கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது இந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைப்பவன் நான் மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். எனக்காகவும் இந்த இயக்கத்திற்காகவும் எவையே தன் தலையிலே விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வலுக்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர். அது மட்டுமல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் என்னை எவ்வளோ உயரத்தில் வச்சுருந்தாங்க, என்னை எவ்வாறு மதித்தார்கள் அப்படின்ற தொடர்பாக ஆடியோவை வெளியிட்டு இன்னொரு கூட்டத்தில் பேசினார். அங்கே தலைமைக்கான போட்டியா அப்படின்ற கேள்வி எல்லாம் ஏற்பட்டது. அந்த ஆடியோ வீடியோவை பார்க்கலாம். சறுக்கலுக்கோ வழுக்கலுக்கோ இடம் கொடுக்காத கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் உடையவராக இருந்தால்தான் இந்த இத்தனை சிறப்புகளை பெற்று விளங்குகிறார் அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூட்டத்தில் அவர் பேசுகிறப்போ துரோகத்தால் வீழ்ந்தோம், துரோகிகளால் தான் நம்ம தோத்தோம் அப்படின்னாரு. அவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி தான் அப்படி சொல்கிறாரா, அதிமுக தலைமை பொதுச் செயலாளர் பற்றி தான் அப்படி சொல்கிறாரான்ற கேள்விகள் எழுந்தது. இன்னும் தொடர்ச்சியாக அவர் பேசக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் இபிஎஸ் அப்படின்ற பெயரையே அவர் பயன்படுத்தலை. ஏன், என்னாச்சு அப்படின்ற கேள்வியை அப்போ செய்தியாளர்கள் முன் வச்சாங்க. இபிஎஸ் உடைய பெயரை ஏன் தவிர்க்கிறீங்கன்னு அதற்கு செங்கோட்டையன் சொன்ன பதிலை கேட்கலாம். நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது அந்தியூர் என்பது தொடர்ந்து நாம் வெற்றி வாகி சூடியிருக்கிறோம், சேவல் புறாவிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த முறை தோற்பதற்கு சில பேர் இந்த இயக்கத்திற்கு ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அதை நாம் கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்தியூர் மட்டும்தான் பொருந்தும். சரி, இந்த 2 நாள் பொதுக்கூட்டத்தில் உங்களோட பேச்சை கவனிக்கிறப்ப என்னன்னா, ஒரு இடத்துல கூட இபிஎஸ் பேரை பயன்படுத்தவே இல்லை. கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் என்று அழுத்தமாக கழக பொதுச் செயலாளர்னு சொன்னனே அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் மேலும் சில நிகழ்வுகள் நடந்தது. சட்டமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்கள் ஆலோசனை பண்ணால் அங்கே செங்கோட்டையன் போகலை, சபாநாயகர் அறைக்கு 2 முறை போனார் அப்படின்ற தகவல்கள்லாம் பார்த்தோம். அடுத்ததாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு சென்னையில் சந்தித்தார் அப்படின்ற செய்திகளையும், டெல்லிக்கு போனார், டெல்லியில் சந்தித்தார் அப்படின்ற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். இதன் பிறகு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது.
2 பேரும், அதாவது சட்டமன்றத்திலேயே இபிஎஸும் செங்கோட்டையனும் பேசினாங்க அப்படின்ற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒன்று நடந்தப்போ இவர் கலந்து கொண்டார். இது அதிருப்தி 1. இரண்டாவது அதிருப்தி என்ன பார்க்கலாம். செங்கோட்டையன் இப்போது வெளிப்படுத்தியிருப்பதுதான் இரண்டாம் அதிருப்தி. திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அவரோடு பவானி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். ஸோ 2 எம்எல்ஏக்கள் ஆலோசனை. இதே போல தான் கடந்த முறையும் ஆலோசனை பண்ணார். இப்போ என்னங்க ஆலோசனைன்னு கேட்டால், மனம் திறந்து பேச போகிறேன், மனக்குமுறலை வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அவர் சொல்கிறாரு. 5ஆம் தேதி முக்கிய முடிவை அறிவிக்க இருக்கிறார் செங்கோட்டையன் அப்படின்ற செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. சரி, இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் பார்த்துடலாம். இதனுடைய பின்னணியில் நடந்தது என்ன? நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கிறப்போ 5 காரணங்களை சொல்கிறாங்க. முதலாவது, செங்கோட்டையன் அவர்களுக்கு அவருடைய தொகுதியில் அவர் 3 இடங்களுக்கு பொறுப்பாளராக இருக்கார். அந்த 3 தொகுதிகளுக்கான பொறுப்பாளர்களை போட்டது இதிலெல்லாம் வந்து அவருடைய கன்சர்ன் இல்லை, அவருடைய ஒப்புதல் இல்லாமல் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய இதை போட்டாங்க அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அடுத்தது, 2வது அப்படின்றது, கட்சியில் பல குழுக்கள் போடப்பட்டாலும் அந்த குழுக்களில் அவருடைய பெயர் இல்லை, பொறுப்பாளர் குழுக்கள் போட்டாங்க அதில் இல்லை அப்படின்றது 2. 3வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. கொங்கு மண்டலத்தில் முதல் சுற்றுப்பயணம் தொடங்கியது. அப்போது மூத்தவர்கள்லாம் அழைச்சி பேசினப்போ கூட என்ன பேசலை என் கூட அப்படின்ற செய்திகளை சொல்கிறாங்க. 4வது என்ன அப்படின்னா, இவர் சார்ந்திருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் அந்த சுற்றுப்பயணம் இன்னும் நடக்கவில்லை, அதற்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வி அவருக்குள்ளே எழுந்திருக்கிறதா சொல்கிறாங்க. 5வதாக, இப்படியே இருந்தால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா, அதிமுக வாய்ப்பு கொடுக்குமா அப்படின்ற இவ்வளவு கேள்விகளுக்கு மத்தியில் தான் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் செங்கோட்டையன் அப்படின்றாங்க. என்னென்ன முடிவாக இருக்கும், அவர் முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னன்றதா பார்க்குறோம். செங்கோட்டையன் முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னா, 1, அன்றைய தேதியில் 5ஆம் தேதி அவர் சொல்ல என்னென்னலாம் சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, கட்சியிலிருந்து நான் விலகுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லலாம். கட்சியிலிருந்து, அதாவது ஒட்டுமொத்த அரசியலிருந்து விலகுகிறேன் கூட அவர் சொல்லலாம். ஏன்னா நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கிறது அவருக்கு. 2வது வாய்ப்பு, ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு பல மேடைகளை பேசியிருக்காரு. அதனால சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் அப்படின்னு 4 பேர் கொண்ட இவங்கெல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய பணியில் அவர் ஈடுபடலாம் அப்படின்றாங்க. அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து 6 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் பேசினாங்க அப்படின்றதுல செங்கோட்டையனுடைய பெயரும் இருந்தது, குறிப்பிடத்தக்க ஒன்று. அது மாதிரியான ஒரு நகர்வுக்கு அவர் வித்திடுகிறார். சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் பிளஸ் செங்கோட்டையன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா உருவாக்கப்படுறதாகவும் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது உறுதிப்படுத்தப்பட்டதான் இதை பொறுத்து தான் பார்க்கணும். அல்லது அவர் வேறு கட்சியில் சேர்வார் அப்படின்ற தகவலும் சொல்கிறாங்க. சேர்வதற்கான வாய்ப்பு எங்கன்னா தாவேக்காவாக இருக்கலாம் அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை சேர்ந்தார் அப்படின்னா. 4வது, மீண்டும் இந்த அதிருப்தி படலம் தொடர்ந்து இதற்கு மத்தியில் சமாதானம் ஆனது அப்படின்னா மீண்டும் அவர் அதிமுகவிலே பயணிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஆனால் 5ஆம் தேதி தான் என்ன அதிருப்தி அப்படின்றதையும் அவருடைய அடுத்த திட்டம் என்ன அப்படின்றதையும் செங்கோட்டையன் வெளிப்படுத்த இருக்கிறார். அதுவரை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் 5ஆம் தேதி என்ன நடக்க போகிறது, 5ஆம் தேதி என்ன அப்படின்ற கேள்விக்கு செங்கோட்டையன் சொன்ன செய்தியை இறுதியாக பார்த்துடலாம். 5ஆம் தேதி என்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.